ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள். அயோத்தி கோவில் பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொண்டு திரும்பியவர் உயிரிழந்த பரிதாபம். கன நேரத்தில் உதவி செய்த செஞ்சி மஸ்தான் உடலை அடக்கம் செய்யும் வரை பேருதவி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் நாகராஜ். அதே பகுதியில் துணி வியாபாரம் செய்து வந்தார். இந்த நிலையில் தீவிர பக்தியின் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நடந்த ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொண்டு ராமரை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது டெல்லி சவுக்கிஹரி என்ற நகரில் வரும்போது கடும் குளிர் காரணமாக திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதா. அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்க்க சிகிச்சை பலனின்றி நாகராஜ் உயிரிழந்து விடுகிறார். கடந்த 23ஆம் தேதி அவர் அணிந்திருந்த சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த ஐடி கார்டை வைத்து அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என விசாரணை மூலம் தெரிந்து கொண்ட பகுதி காவல்துறையினர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க நாகராஜின் மகன் பாலாஜிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த தகவலை தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் முதலமைச்சர் உத்தரவின்படி தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் டெல்லியில் இருந்து நாகராஜின் உடலை பாதுகாப்பான முறையில் அரசு செலவில் விமானத்தில் ஏற்றி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் காமராஜர் தெருவிற்கு கொண்டு வரப்பட்டது. அடக்க செலவுக்கும் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து உதவிய செஞ்சி மஸ்தான் அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டுக் கொண்டார். ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள்.